கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க நண்பர்களே. உங்க கூடவே ஒரே பெஞ்சில் உட்காந்து படிக்கிற உங்க கிளாஸ்மேட்டே ஒரு நாள் ராத்திரி உங்களை கொடூரமா கொலை செய்யறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வரான்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? கேட்கவே உடம்பு நடுங்குதுல. அப்படி ஒரு மனிதாபிமானமே இல்லாத சைக்கோத்தனமான கொலையைத்தான் 2025 வருஷம் சீனாவில் நடந்திருக்கு. சீனாவோட லியானிங் மாகாணம் அங்க ஒரு அரசு பள்ளியில் அந்த 14 வயது சிறுவனும் 15 வயதான ஜியாங் அப்படிங்கிற சிறுமியும் படிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் கிடையாது, எதிரிகளும் கிடையாது, ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் தான். 2025 கோடைக்கால லீவுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒரு விடைபெறும் பார்ட்டி நடக்குது. எல்லாரும் ஜாலியாக கொண்டாடிட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த 15 வயது சிறுமி ஜியாங் அன்னைக்கு ராத்திரி ஒரு இருட்டான தெருவில் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு பின்னாடியே பூனை பாதம் வச்ச மாதிரியே ஒருத்தன் நிழல் மாதிரி பின்தொடர்றான். அது வேற யாரும் இல்லை, அது கூட படிக்கிற அந்த 14 வயது சிறுவன் தான். சுத்தி முத்தி பார்க்கறான், ஆள் நடமாட்டமே இல்லை. திடீர்னு பாஞ்சு அந்த பெண்ணோட வாயை பொத்தி பக்கத்துல இருக்க புதருக்குள்ள பலவந்தமா இழுத்துட்டு போறான். அங்க அவளோட உடம்பையும் ஆன்மாவையும் சிதைக்கிற மாதிரி கொடூரமா பாலியல் வன்கொடுமை செய்யறான். அந்த சிறுமி அழுதுகிட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன், நாளைக்கு ஸ்கூல்ல சொல்லி உன்னை ஜெயில போட வைப்பேன் கத்துறா. ஜெயில்னு சொன்ன உடனே அந்த 14 வயது சிறுவனுக்கு பயம் வரலங்க. பக்கிரம் தலைக்கேறுது. தன் தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச அந்த மிருகம் பக்கத்துல கிடந்த ஒரு கனமான இரும்பு கம்பி எடுத்து ஓங்கி அவ தலையிலே அடிக்கிறான். அவ அலறி தொட்டிச்சு கீழே விழுந்த பிறகும் விடாம அவ கழுத்து நெரிச்சு அவளோட கடைசி மூச்சை நிற்கிற வரைக்கும் கொடூரமா கொலை செய்யறான். கொன்னுட்டு அவ உடம்பை புதருக்குள்ள தள்ளி மூடிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நைஸா வீட்டுக்கு ஓடி போய் படுத்து தூங்கிடுறான். மறுநாள் விடிஞ்சதும் மகள் வராததால் பெற்றோர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் தேடினப்போ புதருக்குள்ள இருந்து சிறுமியோட சடலம் சிதைக்கப்பட்ட நிலையில் கிடைக்குது. இந்த ஏரியா சிசிடிவி செக் பண்ணினா போலீஸ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கடைசியா அவ பின்னாடி போனது அவ கிளாஸ்மேட்னு காட்டுது. போலீஸ் அவனை தூக்கிட்டு வந்து தங்களோட பண்ணி விசாரிச்சப்போ மனிதாபிமானமே இல்லாம ஆமா நான் தான் கற்பழிச்சு கொன்னேன்னு அசால்ட்டா ஒத்துக்கிறான். ஒரு 14 வயது சிறுவனுக்கு இவ்வளவு வைக்கிற புத்தியான்னு உலகமே உறைஞ்சு போச்சு. ஆனா அங்கதான் ஒரு சட்ட சிக்கல். சீனாவோட பழைய சட்டப்படி 14 வயசுக்கு உட்பட்ட சீரார்களுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் கொடுக்க முடியாதுங்க. ஆனா சீனாவுல சமீப காலமா இந்த மாதிரி சின்ன பசங்க செய்யற கொடூர குற்றங்கள் அதிகமானதுனால சீன அரசு அவசரமா இந்த சட்டத்தை மாத்திருக்காங்க. அதன்படி 12 முதல் 14 வயதுக்குள் இருக்கிறவங்க கொடூரமான கொலை பண்ணனா உச்சநீதிமன்றம் ஒப்புதலோடு ஆயுள் தண்டனை கொடுக்கலான்னு சட்டம் மாறிடுச்சு. இந்த புதிய சட்டத்தின்படி கடந்த மே மாதம் சீன நீதிமன்றம் அந்த 14 வயது சிறுவனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு வரலாற்று தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா பெத்தமனா ஆறுமா நண்பர்களே, தன் மகளை கொடூரமாக கொண்ட அந்த மிருகத்துக்கு ஆயுள் தண்டனை பத்தாது. அவனுக்கு மரண தண்டனை, டெத் பெனால்ட்டி மட்டும்தான் கொடுக்கணும். அவனோட பெற்றோர்கள் இன்னைக்கும் சீனா முழுக்க 2026 போராடிட்டு வராங்க. சட்டப்படி 14 வயது பையனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது சரிதானா, இல்ல அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணுமா? ஒரு கிரைம் ஸ்டோரி ட்ராக்ல உங்களோட உண்மையான கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.